ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறுகாடி காசி சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். சுருதி ரோகிணி பல்லாஸ்பத்திரிக்கு போன பிறகு முத்து சமையல் கட்டுக்கு வந்து என்ன மீனா சமையல் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்க, ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா, இப்போ பார்லரமாக ஒரு ட்ராமா போட்டாங்களே பார்த்தியா? பல்லு வலினா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். ஆனால் மலேசியாக்காரவங்க வந்த பின்னாடி தான் பார்லரம்மாவுக்கு பல் வலியே வந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? பார்லரம்மா மலேசியாவிலேருந்து வரவே இல்லைன்னு முத்து கரெக்டாக சொல்ல, ஆமாங்க, காலையில் சமைக்கும்போது தேங்காய் எடுத்து அணில் குறிக்கிற மாதிரி வேக வேகமாக அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வலி இருந்தால் தேங்காயெல்லாம் சாப்பிட முடியாதுன்ட்டு மீனா சொல்கிறாங்க. அது மாட்டிப்போன்னு தான் எஸ் ஆயிடுச்சுன்னு முத்து சொல்கிறாரு. ஆனால் கூட சுருதியும் போயிருக்காங்க. ரோஹிணி ஏதாவது சொன்னால் சுருதிக்கிட்ட மாட்டிப்பாங்கன்ட்டு மீனா சொல்கிறாங்க. பல்ல ஆஸ்பத்திரியில் ரோஹிணி சுருதிக்கிட்ட நீங்கள் போங்க, நான் பார்த்துட்டு வரேன்ட்டு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ தூரம் வந்துட்டு டாக்டரை பார்க்காம போக முடியாதுன்னு பிடிவாதமாக சுருதி சொல்ல, வேறு வழி இல்லாமல் டாக்டரை பார்க்க போகிறாங்க ரோஹிணி. டாக்டரை செக் பண்ணும்போது ரோஹிணிக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ, இவங்க செக் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நான் மாட்டிப்பேனேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒரு சொத்த பல் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. உடனே பல்ல எடுக்கணும்னு டாக்டர் சொல்ல, வேண்டான்னு ரோஹிணி சொல்ல, அதெல்லாம் கிடையாது எடுங்கன்னு சுருதி சொல்ல, அங்கே ஒரே காமெடி தான். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பொய் சொன்ன ரோஹிணியோட பல்ல பிடிங்கிறாங்க. ரோஹிணி சுருதியை பார்க்க பயங்கர கோபம் வருது. என்ன செய்ய, வெளிக்காட்ட முடியாதே, அதனால் ரோஹிணி அமைதியாக இருக்காங்க. மலேசியாக்காரவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போன பிறகு ரோஹிணி சுருதிக்கும் ஐஸ்கிரீமோடு வராங்க. டாக்டர் கூட சொத்த பல்ல அப்புறமா எடுக்கலான்னு தான் சொன்னார். இந்த சுருதி தான் பல்ல பிடுங்க வச்சுட்டாங்கன்ட்டு சொல்ல, முத்து மீனா ரவி எல்லாரும் சிரிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் போய் சொல்லிட்டு பல்ல ஆஸ்பத்திரிக்கு போனதுனால பாலர் அம்மாவுக்கு ஒரு பல்லு போச்சுன்னு கிண்டலாக தங்களுக்குள்ளே பேசி சிரிக்கிறாங்க. அப்புறமா சுருதி வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீமை எல்லாருமா சாப்பிட்றாங்க. எப்படியோ பார்லர் அம்மா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு.